மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு சுகர் இருக்கு, இல்ல பிபி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிம்டம்ஸே தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடலுக்கு வருது அப்படின்னாலும் நம்ம அது கவனத்துல வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், உறுப்புகளோட செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது, கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலும் சில விஷயங்கள் தெரியும். ஸோ அப்பதான் நம்ம ஓகே, இது எல்லாமே கிட்னி தொடர்பான பிரச்சனைனால வருதா அப்படின்னு நமக்கு ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஏற்கனவே சுகர் பிபி இருந்து கிட்னி ப்ராப்ளம் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிட்னி டிசீஸ் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாதிரி எனக்கு சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, நார்மலா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படி இருக்கிற ஒரு சிலருக்கு, அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்னி பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை நம்ம எப்படி கையாளலாம்? ஸோ இதை தொடர்ந்து நம்ம கையாளும் போது நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம உடல் நார்மலா இருந்தா இப்போ 1 மாதம் 2 மாதங்களாக ஒரு சோர்வு, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், ஒரு சோர்வு ஏற்படுது அப்படின்னா நமக்கு சுகரும் இல்ல பிபியும் இல்ல, செக் பண்ணிட்டுமே என்னன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது நிறைய பேருக்கு சைலண்டா சிறுநீரக பாதிப்புல கொண்டு விடுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பாக்குறோம் இல்லைங்களா? சோ ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, நாங்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, என்னென்னவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஆனா இந்த கிட்னி இந்த மாதிரி அஃபெக்டா இருக்கும்னு நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதனால நமக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் ரொம்ப வருஷமா இருந்ததுன்னா சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி சுகர் நீண்ட நாட்களாக இருந்தனாலும் நமக்கு பாதிக்கப்படுது, கிட்னிஸ் பாதிக்கப்படுது. ஆனா இது ரெண்டுமே இல்லையே, நமக்கு ஓகே அது இருக்க வாய்ப்பில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் சிறுநீரகங்கள் இப்ப பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்ப நம்ம சுகர் டெஸ்ட் பண்ற மாதிரியே நார்மலா நம்ம என்ன பண்றோம்னா, சிறுநீரகங்களுக்கான டெஸ்டும் நம்ம எடுத்து பாக்குறது இப்ப அத்தியாவசியமா ஆயிடுச்சு. யூரியா, கிரியேட்டினின், ஜிஎஃப்ஆர், யூரிக் ஆசிட் லெவல், பொட்டாசியம் குளோரைட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்ட்டு ஜென்ரலா அதுவுமே இப்போ நம்ம தெரிஞ்சிக்க கூடிய காலகட்டத்துல இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம உடலை எப்பவுமே ஒரு சோர்வு, பசியின்மை, முகத்துல வியர்வை அதிகமாக வருவது, எப்பவுமே முகத்துல பார்த்தோம்னா முகம், கை, கால்கள் எல்லாம் நம்ம பவுடர் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். வெண்மை நிறத்துல படிஞ்ச மாதிரி. பவுடர் போட்டா நம்ம கொஞ்சம் அதிகமா பவுடர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும், வெள்ளையா படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு தோல் அமைப்பு, கால் வீக்கம், முகத்தில் கை கால்கள் எல்லாம் சின்ன சின்னதா குறுக்கள் மாதிரி வரும், பருக்கள் வர மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே சிறுநீரகம் பாதிப்பு இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதை தாண்டி வேறு என்னன்னா, அதிகமா ஹேர் ஃபால் ஆகும், கண்கள் மஞ்சளாக காணப்படுவது, அடிவயிற்று வலி, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, யூரின் கொஞ்சம் வெண்மை கலந்த மாதிரி நமக்கு வெளியேறுவது. சோ வெண்மை கலந்த மாதிரி திரியா போறதோ, இல்ல யூரின் போகக்கூடிய இடத்தில் நமக்கு அரிப்பு, சிவந்து போதல், இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தா கவனமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, லெவல் நம்ம கிரியேட்டின், யூரியாவோட லெவல் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம், 1.8 2.5 இந்த மாதிரி இருக்கும் போதே ரொம்ப எளிமையாக ஆரம்ப காலகட்டத்திலே அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். சோ இதை நம்ம சரி செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுல மொத்தமாகவே நமக்கு சிறுநீரக பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும். இதுல முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உணவு முறை. சோ உணவு முறையில அதிகமான கவனம் செலுத்தி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பாதிப்பில் இருந்து வெளியில வர முடியும். கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் என்ன, அதுவும் நான் சொல்றேன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். உப்பு அளவு குறைச்சு சாப்பிடணும். இதுலயுமே முக்கியமாக புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்துச்சுன்னா, ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் நமக்கு இருக்கும்பொழுது அதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதிகமான புரோட்டீன், அப்போ புரோட்டீனை டோட்டலா கட் பண்ணணுமா? அப்படி கிடையாது. ஸோ அளவுக்கு, சரியான அளவுக்கு புரோட்டீன், அனிமல் புரோட்டீன் எடுக்கிறத நம்ம தவிர்த்துட்டு
நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகளையும் சில கீரை வகைகள் செலக்டடான இருக்கக்கூடிய, எல்லா கீரையும் சாப்பிடலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். இல்ல பேசிக்கா மூலிகைகள் வந்து சிலது சாப்பிடலாம். மூக்கிரட்டை, சிறுகீரை நமக்கு சிறந்தது, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். மற்ற கீரை வகைகளை தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறையில சில மாற்றங்கள் கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உணவு முறையிலும் அதிகமான கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சுகர், பிபி இல்லைனாலும் கிட்னிக்கான ஸ்பெஷல் மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. இல்லைங்க ஏற்கனவே சுகரும் பிபியும் இத்தனை வருஷமா இருக்கு, இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதற்கு வந்து முக்கியமாக இந்த தேற்றான் கொட்டை ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கற்றாழையிலிருந்து பாவனை செய்து செய்யக்கூடிய மருந்து வகைகள் நம்ம எடுத்துக்கணும். இப்ப தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்றது கற்ப முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெயினா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கற்றாழை அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இந்த சீரகம் எடுத்து கற்றாழை சாறை விட்டு நல்லா கலந்து வெயில்ல வச்சு எடுத்து உலர்த்தி இந்த பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். தொடர்ந்து இந்த சீரகம், கற்றாழை பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடல்ல என்ன மாற்றம் நிகழுதுன்னா பிளட் பிரஷர் இருந்தாலும் சுகர் இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய வெப்பம், பித்தம் குறைந்து சிறுநீரகத்தோட இயக்கம் வந்து நமக்கு சரியாக வர ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகிறத பார்க்க முடியும். முக்கியமாக அதிகமான நமக்கு பிளட் பிரஷர்னால சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி நிறைய குடிநீர் வகைகளும் குரு மருந்து வகைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. சிறுநீரக பாதிப்பு எந்த லெவல்ல இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளை எடுக்கணும். எதற்காக இதை நம்ம சொல்றோம்னா ஆரம்ப காலகட்டத்துல இது தெரியல அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். மேம் இதை நாங்க கெஸ் பண்ணவே இல்லை, இதுதான் பிரச்சனைன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே ஓகேங்க, இந்நேரம் நல்லாவே குணமடைஞ்சிருக்கலாமே, நல்ல முன்னேற்றம் வந்திருக்குமே அப்படின்னு நமக்கு அப்போ தோணும். அப்போ நம்ம இப்போ வந்து இது கேஷுவலா எடுத்துக்கக்கூடிய காலத்துல நம்ம இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கிட்னி ஃபங்க்ஷனும் நார்மலா இருக்கா, நிறைய பேர் என்னன்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாத்துருவீங்க. லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கிட்னிக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா ஓகே கிட்னி நார்மலா இருக்கு, இல்ல சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை இப்பவே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இந்த பதிவுல நம்ம சிறுநீரக பிரச்சனை ஆரம்ப காலகட்டத்துல இருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள், அதற்கான சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.